கேஜிஎஃப்ல பல இடத்துல பார்த்துருக்கிற சைனாட் டம்ப், இது உரியத்தில் இருக்கிற சைனாட் டம்ப். உங்க பார்வைக்கு ஸ்பெஷலா கேஜிஎஃப் விடிவிலேருந்து இதனுடைய ஃபுல் கவர் ஸ்டோரி கடைசி வரைக்கும் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்கார், நமஸ்தே, வந்தனங்களோ. நான் விடிவிலேருந்து ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு எங்க இருக்கிறோம்னா பாரத் கோல்ட் மைன்ஸ் பிஜிஎம்எல்னுடைய சைனாட் டம்ப் மேலேருந்து இந்த வீடியோ பதிவே உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். என்னத்துக்கு வீடியோ இங்கேருந்து வந்திருக்குதுன்னா, இந்த நீங்க பார்க்குற மலை மாதிரி இருக்கிறது பல கோடி வேல்யூ உள்ள கோல்டு இருக்கிற சைனாட் டம்ப். இது உங்களுக்கு ஸ்பெஷலா நம்ம சேனல்ல வருது. மைனிங் ஸ்டார்ட் பண்ணி பல லட்சம் டன்னு உள்ள இருக்கிற குவாட்ஸ் கல், மண் எல்லாத்தையும் தோண்டி வெளியெடுத்துன்னு வந்து அந்த காலத்தில் இருக்கிற மில்லுங்க, அதாவது குவாட்ஸ் கல்லுங்களை க்ரஷ் பண்ணி அதுலேருந்து வர்ற வேஸ்ட்டை தான் எடுத்து இந்த சைனாட் டம்ப்புன்னு பல இடத்துல குவிச்சு வச்சிருக்கிறது. இது ஒரு 100-110 வருஷமா 13 இடத்துல அந்த பிரிட்டிஷர் காலத்துல இருந்து இந்தியன் கவர்மெண்ட் மூடுற வரைக்கும் அங்கங்க டம்ப் பண்ணி வச்சிருக்கிறது தான் இந்த சைனாட் டம்ப். இந்த சைனாடு 100 இயர்ஸ் ஹிஸ்டரி இருக்குது. ஏன்னா தான் பாரத் கோல்ட் மைன்ஸ் 21 இயர்ஸ்க்கு முன்ன மூடிட்டா கூட இங்கிருந்து இந்த ஸ்லிட்டு கோல்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் போது அந்த ராக்ஸுங்களையும் அந்த கெமிக்கலுங்களை மிக்ஸ் பண்ணி வர்றது ஸ்லட்ஜை எடுத்து வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா ஸ்லட்ஜுன்னா சேரு மாதிரி வரும். அந்த ஓல்டன் டேஸ்ல மாட்டு வண்டியில வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணி அந்தந்த இடத்துல போட்டிருக்காங்க. அப்புறம் காலம் போக்கில் டிராக்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய பெரிய லாரிங் வந்தது. லாரிங்ல ஷிஃப்ட் பண்ணி மேன்மேட் ஹில், இது பேர் செயற்கையா பண்ண மலைங்க எங்க கேஜிஎஃப்ல இருக்குது. எத்தனை இடத்துல? 13 இடத்துல இருக்குது. மாரிக்குப்பம்ல இருந்து லாஸ்ட் அந்த மாரிக்குப்பத்துல இருந்து கொரமாண்டில பாலக்காட் வரைக்கும் ஸ்ட்ரெச்சில் 13 இடத்துல இதனுடைய ஹில், இது சைனாட் ஹில், சைனாட் டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ரீசெண்டா ஃபவுண்ட் பண்ணியிருக்கிறது என்னன்னா 32 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் சைனாட் டம்ப் இருக்குது. எல்லாத்தையும் கால்குலேஷன் எவ்வளவு ஏக்கர்ல? 299.54 ஏக்கர்ஸ்ல. இது கரெக்டான இடத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குது. 299.54 ஏக்கர்ஸ்ல இருக்குது. இதுல கோல்டு இருக்குதுன்னா இப்போ ரீசெண்டா கண்டுபிடிச்ச ரிப்போர்ட்ல 0.75 மில்லிகிராம்ஸ் ஆஃப் கோல்டு பர் டன்னுக்கு இருக்குது. பர் டன்னுக்குன்னா 1000 kgக்கு 0.75 மில்லிகிராம் கோல்டு கிடைச்சிருக்குன்னு சர்வேல கொடுத்துருக்காங்க. Some tailing dump that is there from which we can extract gold and some other minerals. So that we want to auction. So that is in the process. We will, I think in a few months time, we should be able to auction the tailing. That also I am going now to see, and we will review and will follow up and ensure that that process happens. Researching பண்ணி 32 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ்ல கால்குலேஷன் அவங்க கொடுத்துருக்கிற கால்குலேஷன்ல நியர்லி 15,000 crores to 20-25,000 crores வரைக்கும் வேல்யூ இருக்கும் சொல்லியிருக்காங்க. 15,000 crores-ல இருந்து 25,000 crores, 25,000 கோடிக்கு வரைக்கும் கோல்டு இருக்கலாம் இந்த 13 ஸ்லிட்ல. இந்த பாசிபிலிட்டி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்தியாவில் டெக்னாலஜி இப்போ கிடையாது. இதை நிறைய முயற்சி பண்ணி ஃபெயிலியர் கூட ஆயிட்டு இருக்கு. பட் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி வேர்ல்ட்ல சில மைனிங் கம்பெனி, கோல்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மைனிங் கம்பெனிங்க ஃபார்வர்டு மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் கிட்டையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இது பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் கூட இதை சர்வே பண்ணி பண்ணலான்னு இதுவாயிருக்கு. இந்த ரிப்போர்ட்ல எப்போ ஆகும்னு தெரியல. இதுல ஒரு சின்ன செட்பேக் என்னன்னா, மைனிங்கோட லீஸ் பீரியடு முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஹில் ஸ்பிளிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஆகுதுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. நம்மளுக்கு வந்துக்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட், இப்போ இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து அப்ரூவல் ஆகணும். அப்ரூவல் ஆச்சுன்னா லேண்டு மைன்ஸுங்கிறது
பிஜிஎம்எல். இந்த பிஜிஎம்எல்கும் ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் 3 பேரும் சேர்ந்து எதனா பண்ணா கூடி சீக்கிரத்தில் கோல்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி, ஃபாரின் கண்ட்ரிஸில் இருக்கிற டெக்னாலஜி, இதர் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டோ இல்லை வேற யூரோப்பியனில் இருக்கிற கவர்மெண்ட்டோ இல்லை ஆப்பிரிக்காவில் இருக்கிற மைன்ஸுங்கில் இருக்கிறவங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து பண்ணால் இருக்கிற பெரிய லெவலுக்கு கோல்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதுவாகும். 1. 2வது 299 ஏக்கர்ஸு இங்கேருந்து வெக்கேட் ஆகும். பெரிய லெவலில் லேண்ட் கிடைக்கும். காற்றடிக்கும் போது சம்மர் சீசனில் வெயில் ஜாஸ்தி ஆகிட்டு காற்றடிக்கும் போது இது மேலே இருக்கிற டஸ்ட்டுங்கோ எல்லா பக்கம் மைனிங் காலனியில், ராபர்ட்சன் பெட்டு, ஆண்டர்சன் பெட்டு, சரௌண்டிங் வில்லேஜுங்கில் இது சுவாசிக்கிறதுனால என்னன்னா சிலிகாசஸ் நோன்ட்டு ஒரு டிசீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. சிலிகாசஸ்னா என்ன, லங்ஸ் எஃபெக்ட் பண்ணுறது. ஆல்ரெடி மைனிங் உள்ள வேலை செய்கிறவங்களுக்கு, எம்ப்ளாயிஸுங்களுக்கு, அண்டர் கிரவுண்ட் எம்ப்ளாயிஸ், மைனிங்னா அண்டர் கிரவுண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வேலை செய்கிறவங்களுக்கு பெரும்பாலும் ஆளுங்களுக்கு சிலிகாசஸ் நோவு வந்துடுச்சு இந்த மைனிங், இந்த சைனட் டம்ப்னால. ப்ளஸ் உள்ள வேலை செய்து ட்ரில் போடுறவங்க, பிளாஸ்ட் வைக்கிறவங்க, அதுலேருந்து வர்ற டஸ்ட்டுங்களால சிலிகாசஸ் டிசீஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு, அந்த சிலிகாசஸ் டிசீஸ் ஸ்டார்ட் ஆகிக்கு நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட இறந்துட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிஜிஎம்எல் பீக் சீசன்ல நடந்துருக்கும் போது அப்போ இருக்கிற பிரிட்டிஷர்ஸ், ஜான் டெய்லர் அண்ட் சன்ஸ் கம்பெனி ரெகுலரா இது மேல வண்டியில எடுத்துன்னு வந்து தண்ணி ஊற்றுவாங்க. என்னத்துக்குன்னா இது மேல இருந்து டஸ்ட்டுங்கோ வெளியே வரக்கூடாது, டஸ்ட்டுங்கோ ஃபார்ம் ஆச்சுன்னா எஃபெக்ட் ஆகுது ஜனங்களுக்கு. டில் க்ளோசிங் டைம் வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணின்னு ஈவன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் மைசூர் இதை கண்டினியூஸா வச்சு பண்ணின்னு இருந்தாங்க. அப்புறம் 2001 க்ளோசருக்கு அப்புறம் ஒன்ஸ் ஃபார் ஆல் இத்த தண்ணி ஊத்துறதும் சரி ஏதோ இல்லை. அப்புறம் கொஞ்சம் பேர் பிஜிஎம்எல் எம்ப்ளாயிஸு, எக்ஸ் எம்ப்ளாயிஸு, எஸ்டிபிபி எம்ப்ளாயிஸு, இதில் இருக்கிற கொஞ்சம் ஆஃபீஸருங்கெல்லாம் சேர்ந்து லெட்டர் கொடுத்து பிஜிஎம்எலுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், கர்நாடகா கவர்மெண்ட்ல இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்து செடிங்க வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அதாவது இது மேலே வளர்ற மாதிரி செடி, எனி வெதர்ல. அது கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாள் இதுவாயிட்டு இருக்கும். பட் ஸ்டில் வெயில் காலத்துலயும் அப்புறம் காற்றடிக்கிற இதுல இப்போ கூட இந்த சைனாட் மண்ணா பரவலா பல இடத்துக்கு கேஜிஎஃப் சுற்றுமுற்ற ஏரியால பார்க்கலாம். இந்த சைனாட் டம்ப்பு எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லிடுறேன் பாருங்க. நிறைய ஹிந்தி ஃபிலிம், கன்னடா ஃபிலிம் பிளஸ் தமிழ் ஃபிலிம், இந்த ஃபிலிம் வந்து ஷூட்டிங் எடுத்தோம். நாங்கள் இங்கே ஷூட்டிங் எடுக்கணும்னா சின்னதாக ஒரு இது சொல்லிடுறோங்க. 25-30 இயர்ஸ்க்கு முன்ன குர்பானி வந்தது ஹிந்தி ஃபிலிமு, இந்த சைனாட்ல தான் எடுத்தது. அப்புறம் ரஜினிகாந்த் நடித்த விடுதலை, அது இந்த சைனாட்ல தான் எடுத்தது. அப்புறம் திருடா திருடி, மன்மராஜா தனுஷ் ஃபேமஸான ஒரு ஹிட்டான ஃபிலிம் இந்த இதில் தான். அப்புறம் கேஜிஎஃப் 1 யஷ் நடித்த படமும் இந்த சைனாட் மேலே தான் இதுவானது. இதுக்கப்புறம் தான் மக்களுக்கும் தெரிஞ்சது கேஜிஎஃப்ல இந்த மாதிரி ஒரு நல்ல இடம் இருக்கு. பிளஸ் கவர்மெண்ட்டு இதை வந்து அதுக்கப்புறம் தான் பெரிய லெவலில் யோசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. கேஜிஎஃப் 1 ரிலீஸ் ஆன அப்புறம் இதில் இன்னும் இருக்குது, ஸ்டில் கோல்டு இஸ் ரிமைனிங். பட் கேஜிஎஃப்ல இருக்கிற ஸ்டோரிக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. அந்த மேட்டருக்கு நான் ஃபுல் டீப்பாக போல. இது ஃபேமஸ் ஆனது. பிளஸ் கன்னடாவில் கூட நிறைய படம், தெலுங்குல பாலகிருஷ்ணா கூட வந்து நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி வெவ்வேறு இடத்துல ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த சைனாட் டம்ப்ல எடுத்து ரொம்ப லெவல்ல சக்சஸ் ஆயிருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த சைனாட் டம்பை கூடி சீக்கிரம் டெண்டர் விட்டு தனியார் நிறுவனத்துக்குனா சரி, இல்லை ஃபாரினில் இருக்கிற கம்பெனிக்குனா சரி விட்டு இதில் சைனாட்டில் வர்ற பலாயிரம் கோடி ரூபாய் வேல்யூ உள்ள தங்கத்தை வெட்டி எடுத்தோ இல்லை அதற்கு ப்ராசஸ் பண்ணி எடுத்து கேஜிஎஃப் வளர்ச்சிக்கும் கேஜிஎஃப் பிஜிஎம்எல் எம்ப்ளாயிங்களுக்கும் ஒரு பங்கு வந்து சேரணும்னு எங்களுடைய கோரிக்கை. ப்ளஸ் இந்த வீடியோ முழுக்க முழுக்க சொந்த முயற்சியிலும் பல பேர்கிட்டேருந்து சேகரித்த இன்ஃபர்மேஷன், ப்ளஸ் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் தங்கவயலுக்கு நல்லதே நடக்கணும். பழையபடி பிஜிஎம்எல் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி ஆகுதோ அதே மாதிரி சிட்டியும் டெவலப் ஆகணும். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
Admission open for per school to 8th standard. Nava Jyoti International School, near Don Bosco ITI Port IKGF. Contact 8153200341 and 9845062009.